கேரளாவில் நடிகர்கள் நடிகைகள் மீது நடத்தி வரும் பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், கொல்கத்தாவில் முதுகலை பயிற்சி மருத்துவருக்கு நடந்த கொடூரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி செய்த பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அபரிமிதமாகவும் ரொம்ப கொடுமையாகவும் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கான சட்டங்கள்லாம் இருக்கா இல்லையா, எதனால் இது கூடிட்டே இருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெங்களூர் ஹைகோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஹைகோர்ட்லேயே 1322 வழக்குகள் நடைபெற்றதில், அதாவது கடந்த 10 வருஷத்தில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள். இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி விவரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 10% பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 30% பேருக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அந்த எஃப்ஐஆரை சரியான எஃப்ஐஆர் இல்லை அப்படின்னு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது பி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதுக்கடுத்து மிச்சம் இருக்க ரிமைனிங் குற்றச்சாட்டுகள் புகார்தாரரே சிலர் வாபஸ் வாங்குறாங்க. மற்றவங்களாம் இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட வாக்குமூலம் தர்றாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது, புகார் கொடுத்தவங்களே புகார் வாபஸ் வாங்குறாங்கன்னா அப்போ போலீஸ்காரங்க தான் போலியாக சூடிச்சு இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி 1300 வழக்குகளை அவங்களால ஜோடிக்க முடியும்? இதில் எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லை. அப்போ இதுக்கு பின்புலமாக இருக்கிற அந்த மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மானம் தான். அதாவது ஒருத்தர் தனக்கு நடந்த அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் அதை வெளிப்படையாக பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் மன உளைச்சல் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுவே வேணாம், அவன் எனக்கு தண்டனை வருது வரல, எப்படியோ நம்ம இதுலேருந்து ஒளிஞ்சா போதும் அப்படின்ற மனநிலைக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களே மாறிடுறாங்க. ஏன்னா ஒரு பாலியல் வழக்குன்றதை கிட்டத்தட்ட 10 வருடம் கூட இழுத்தடிக்கப்படுது. இது மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம். ஆனால் அவங்க கண்டினியூஸாக மறுபடியும் அதே அந்த ரேப் கேஸ்க்கோ இல்லை பாலியல் துன்புறுத்தலுக்கான அந்த கேஸ்க்கோ போகும்போது அவங்க இன்னும் மன உளைச்சல் ஆகிறாங்க. மீண்டும் மீண்டும் அந்த கேஸ் இருக்குது, நாம் இப்படி பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்றதே அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் சம் பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20% பீப்புள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க. அதாவது இந்த காலத்தில் இருக்கிற இந்த நாகரிக காதல்னு இவங்க பண்ணுற அந்த காதல் மூலமாக பாலியல்லாம் அவங்க பாதிக்கப்படுறது போக்சோ சட்டத்தின் கீழே ஒரு கற்பழிப்புக்கு நிகராக பார்க்கப்படுது. இதுவே என்ன ஆகுது 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் சால்வ் ஆகிடுறோம், அவரே எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ற மாதிரி மாறுதல் ஆகிறதுனால, ஆட்டோமேட்டிக்காக அது கல்யாணத்துக்கு நகர்றதுனால அந்த கற்பழிப்புன்ற போர்வை விலக்கப்படுது. இது மூலமாகவும் நிறைய கேஸ் வாபஸ் ஆகுது. அடுத்தபடியாக இருக்கிறதா இந்த மேஜர் எஃபெக்டிவ். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புகார் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள யார் புகார் சாட்டப்பட்டாங்களோ அவங்க துன்புறுத்தலோ இல்லை மிரட்டியோ நீ என்ன பண்ணிடுவன்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லார் முன்னிலையிலும் ஒரு 10-15 வருஷமாக எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு யோசிக்கிறதுனாலையும் சட்டத்தோட இந்த இழுபறியினாலையும் தான் இதெல்லாம் நடக்குது. அவங்க கூடிய விரைவில் விசாரிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி அந்த தண்டனைகளை பார்த்து மற்றவங்களும் தெரிந்ததற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதை விட்டுட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு ஒரு பாலியல் வழக்கு இழுக்கப்பட்டால் அதை சார்ந்தவங்களே கூட அந்த விஷயத்தை வெறுத்து போய் தன்னையும் வெறுத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் சட்டம் மிக விரைவாக செயல்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இருக்கா இல்லையான்னு விசாரணை துல்லியமாக நடத்தப்பட்டால் விரைவான நீதி கிடைத்தால் ஒழிய இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் ஒழிக்கப்படாது. மீண்டும் மீண்டும் அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் அதிகார பலம் படைத்தவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் கண்டிப்பாக உச்சந்தலையில் ஊறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோர்ட்லேயுமே ஸ்பெஷல் பெஞ்ச் இதுக்குன்னு அமைக்கப்பட்டு இது மாதிரியான புகார்கள் வந்தால் உடனடியாக விசாரிக்கப்படணும், தீர்வு கிடைக்கப்படணும்.